ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒயர் கூட தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுப்பீங்க. இதை பின்னுறது ரொம்பவே சுலபமான மெத்தட் தான். அதுலேயும் நாங்கள் இன்றைக்கி கூடை பின்னுறப்ப வீடியோ எடுக்கலை. கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு நான் எடுத்து போடுறேன். இப்போ அந்த கூடையோட இந்த காது எப்படி பின்னுறதுன்னு பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். அழகாக எப்படி பின்னுறோன்னு மட்டும் பாருங்கள். ரொம்பவே ஈஸி தான், கவலையே பட வேணாம். இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடை போடுறது ரொம்ப சுலபம்னு நீங்களே கற்றுப்பீங்க. பாருங்கள், நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னாவே போதும். எத்தனை பேருக்கு இந்த கூடைக்கு காது போட தெரியும்னு எனக்கு தெரில, ஆனால் பார்த்ததுக்கு பிற்பாடு நீங்களே போட்டுருவீங்க. பாருங்கள், மொத்தம் நாங்கள் இதில் 6 ஒயர் எடுத்திருக்கோம். நடுவில் சென்டரில் எத்தனை ஒயர் விட்டுருக்கோம் சொல்லுங்கள்? 3 ஒயர் விட்டுருக்கோம். சென்டரில் 3 ஒயர் விட்டுருக்கோம். சுற்றி வர ஒயர் 2 ஒயர் எடுத்திருக்கோம். ஓகேவா? இந்த ஒயரை நாங்கள் யூஸ் பண்ணி ரொம்ப இங்கே பாருங்கள், ரொம்ப திக்காக டைட்டாக இருக்கா? இவ்வளோ சூப்பராக பின்ன முடியுன்றதை நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த மாதிரி ஒரு கூட பின்னி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கூல் பசங்களுக்கு லஞ்ச் பேக்காக கூட நீங்கள் கொடுத்து விடலாம். நம்ம கடைக்கு காய் வாங்குறதுக்கு கூடை எடுத்துகிட்டு போகலாம். பேகு தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கூடை நீங்கள் ஒரு எத்தனை வருஷம் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மெத்தடில் உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். கண்டிப்பாக நாங்கள் கிளியர் பண்ணுவோம். இன்னொரு நாளைக்கு கூடை பின்னுற வீடியோ, இந்த கூடைக்கு சின்ன அளவு கூடைக்கு எத்தனை ஒயர் எடுக்கணும் அதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம். பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? ஓகே, நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பின்னுறது ரொம்ப கிளியராக இருக்குது. நம்ம தலை பின்னுற மாதிரி தான். கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கவனித்து பின்னோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக வந்துடும். உங்களுக்கு டைட்னஸ் வேணும்னா சென்டராக இருக்க ஒயரை லைட்டாக இப்படி டைட் பண்ணி விடுங்க. டைட் பண்ணி விடும்போது உங்களுக்கு காது பின்னுறது இன்னுமே ரொம்ப டைட்டாக கிடைக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக உங்களாலேயும் கூட பின்ன முடியும். பாருங்கள், பிடிச்சவங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.